ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள்ஸ் டபுள்ஸ் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். ஸோ சிங்கிள்ஸ் வந்து நார்மல் ரைட் லெஃப்ட். ஸோ அது எல்லாருக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். நம்ம நார்மல் பிளேயிங்கில் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறது சிங்கிள் ஸ்ட்ரோக் ரூல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட். டபுள்ஸ் ஏன் கொஞ்சம் ஸ்பீட் வர மாட்டேது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மல் பிளேயிங்கில் டபுள்ஸ் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்பீட் வர மாட்டேது. ஆனால் இதை டபுள்ஸ் கற்றுக்கிட்டோன்னா அதை நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பேடில் வச்சு கற்றுக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறமா நீங்கள் எந்த சாங் கூட சேர்ந்து வாசித்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் பிளேயிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ டபுள்ஸ் வந்து ரைட் லெஃப்ட். ஸோ இதனால தான் டபுள்ஸ் நம்மளால் ஃபாஸ்ட்டாக இருக்க முடியல. ஸோ சிங்கிள்ஸ் வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக் அப்படி போயிட்டுருக்கு. டபுள்ஸ் வரும்போது ரைட் லெஃப்ட் இப்படி வருது. ஸோ இது எப்படி நம்ம ஃபாஸ்ட் எடுக்கிறது ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம ரீபவுண்ட் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் கற்றுக்கிற முன்னாடி இது நீங்கள் கற்றுக்கிட்டக்கப்புறமா இது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே ஸ்பீட் ட்ரை பண்ணாதீங்க. நல்லா ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். அந்த ஸ்டிக்கோட ஸ்மூத்னஸ் ஃபீல் பண்ணுங்கள். ஸ்டிக் டெக்னிக், கையில் ஸ்டிக் ஹோல்ட் பண்ணுற டெக்னிக் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டிக் எப்படி பிடிக்குன்னு தெரியாட்டி என் சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஸ்பீடில் உங்களால் என்ன ஸ்பீடில் முடியுமோ ஸ்லோவாக நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ரைட் லெஃப்ட். நல்லா ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவசரமே வேணாம். என்ன ஸ்பீடில் முடியுமோ ரைட் லெஃப்ட். ஓகே, ஸ்லோவாக பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ரீபவுண்ட் கான்செப்ட் அவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கையில் இப்போ வாசிக்கிறேன், லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒன் டைம் ஸ்ட்ரிக்கை ட்ராப் பண்ணுறீங்க, மேலேருந்து கீழே வருது. திருப்பி இன்னொரு தடவை நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது திருப்பி மேலேருந்து கீழே கொண்டு வரீங்க. ஸோ ஸ்லோவாக பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரீபவுண்ட் இந்த கான்செப்ட் தேவைப்படாது. அதே நேரத்தில் நம்ம இப்போ ஃபாஸ்ட் போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக வைக்கிறோமோ, ஸோ ஒரு ஸ்டிக்கு மேலே போயிட்டு ஒன் டைம் போயிட்டு திருப்பி நெக்ஸ்ட் டைம் கீழே வருதுல, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கம்மியாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு ஃபாஸ்ட் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ரீபவுண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ரீபவுண்ட் கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் நார்மலாக ஸ்டிக் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எதுனாலும் ஓகே. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிக்கை ட்ராப் பண்ணுங்கள், நல்லா ஸ்டிக் லோஸாக வச்சுக்கோங்க. ஸ்டிக் லோஸாக வச்சுட்டு ட்ராப் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள், ரைட் ஹேண்ட் ஈஸியாக வந்துடும். லெஃப்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள், ஸ்டிக் 2-3 தடவை கீழே விழும், அது ஒன்றும் தப்பு இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ஸ்டிக்கு கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஸ்டிக்கு கீழே விழுதுன்ட்டு எதை ஃபீல் பண்ணாதீங்க, ஸ்லோவாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டிக் அடி பிடிச்சிக்கிறோம். கேப் கொஞ்சம் இங்கே இருக்கட்டும். அப்படியே இப்போ ட்ராப் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அந்த ரீபவுண்டு மேக்ஸிமம் எங்கே வரும்னா, ஸ்டிக்கை இங்கே லேண்ட் பண்ணிக்கோங்க, அப்படியே ஸ்டிக்கை பவுன்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட பாட்டில் பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஜாஸ்தி இருக்கும். அது ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டிக்லேருந்து கொஞ்சம் மேலே இந்த இடத்துல வர மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு கரெக்டாக அந்த இடம் மார்க் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு பென்சிலில் ஒரு பென்லேயோ சின்ன ஒரு மார்க் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக அது இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக அவசியம் இது பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு பிடிக்கும் போதே வந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி ஒரு மார்க் பண்ணுன்னா பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த பாயிண்டில் பிடிச்சிட்டோம். ஸ்டிக்கை இப்போ ட்ராப் பண்ணுறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது பண்ணுறேன். ஓகே இப்போ அப்படியே கையை க்ளோஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த பாயிண்ட்டு தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு டபுள் ஸ்ட்ரோக்கில் நம்மளுக்கு 2 ஸ்ட்ரோக் தான் வேணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரீபவுண்ட் ஆகும்போது ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் மேலேருந்து கீழே வருது, திருப்பியும் இன்னொரு ஸ்ட்ரோக் வரும். ஸோ 2 ஸ்ட்ரோக் வரும்போது செகண்ட் ஸ்ட்ரோக் வரும்போது நம்ம ஸ்டிக்கை கையில் திருப்பியும் எடுத்துகிட்டு போகிறோம். சரியா? ஓகே, இப்போ நான் ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டிக்கு நல்லா லூஸாக வச்சுட்டு ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பவுன்ஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் வரும்போது தூக்கிடணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோவாக பண்ணும்போது டபுள் சாஸ்தான் பார்த்தீங்களா, ரைட் லெஃப்ட். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ நீங்கள் ஒரே தடவை ஒரே மோஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டபுள்ஸ் இப்படி வாசிச்சேன்னா என்னால் ஸ்பீட் எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 கையும் சேர்த்து வாசி காமிக்கிறேன். ஓகேங்களா? கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே நேரத்தில் நான் ஸ்லோவாக வாசிக்கிறேன்.
ஸோ இதே இந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஃபாஸ்ட் போக முடியாது. ஒரு இடத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரக் ஆயிரும், ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது. அதுக்கு தான் நம்ம இந்த ரீபவுண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரீபவுண்ட் கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ மேலேருந்து கீழே வரப்போது திருப்பியும் அந்த கீழே வரது மூலமாக அது திருப்பி பவுன்ஸ் ஆகி மேலே வரப்போ சரிங்களா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். ஸோ இப்போ நான் 2 ஃப்ரேமாக வச்சு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்லா உங்கள் ஸ்டிக் வந்து நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணணும் அந்த ரீபவுண்ட் வர வரைக்கும். ஸோ செகண்ட் ரீபவுண்ட் வர வரைக்கும் 1 ரைட் ஓகேங்களா. அந்த மாதிரி ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ரீபவுண்ட் கான்செப்ட் நல்லா உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு டபுள்ஸ் நல்லாவே ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஸோ உங்கள் டைம் சேவ் ஆகும், அதாவது ஸ்டிக் போயிட்டு வர டைம் சேவ் ஆகும். ஸ்டிக் போயிட்டு வர டைம் சேவ் ஆகிறதுனால உங்கள் ஸ்ட்ரோக்ஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனர்ஜி நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்படி போயிட்டு 2 தடவை இப்படி போயிட்டு வரக்கு பதிலாக ஒரு தடவை வச்சுட்டு செகண்ட் டைம் அந்த பவுன்ஸ் மூலமாகவே திருப்பி நீங்கள் அடுத்த ஸ்ட்ரோக் கொண்டு வரதுக்கு சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம ஒரு கையில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம், லெஃப்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்டில் ட்ரை பண்ணுவோம். இந்த அளவு கூட ஃபாஸ்ட்டாக பண்ணல, நல்லாவே ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸோ அந்த ரீபவுண்ட் அந்த ஃபீல் ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ டெய்லி சாங்ஸ் வாசிக்கிறது நல்லது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது நல்லது, புது பீட் கற்றுக்கிறது நல்லது, புது ஃபீல் கற்றுக்கிறது எல்லாமே நல்லது. ஆனால் இந்த மாதிரி டெக்னிக்குக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ இந்த டெக்னிக் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் பிளேயிங்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் டெக்னிக் ப்ராப்பராக இல்லாமல் நீங்கள் டெய்லி நிறையா சாங்ஸ் கற்றுக்கணும், அது கற்றுக்கிறது ஓகேன்னு, அதே நேரத்தில் நம்ம டெக்னிக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ டெக்னிக் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம எந்த காம்ப்ளெக்ஸ் வாங்கினாலும் இப்போ இங்கே வாசிக்கிறதா அதே நம்ம ட்ரம்ஸ்லையோ இல்லை ரிதம்பாலையோ நம்ம வாசிக்க போகிறோம் டபுள்ஸ். ஓகே, இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே. ஆனால் கொஞ்சம் டெய்லி டைம் எடுத்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சாங்கோட ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் சரிங்களா. ஸோ இன்னும் இருக்குது, இப்போ நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன், அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கீழே வந்து நான் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா 4 minutes 3 minutes 2 minutes 1 minuteன்னு ஒரு காலம் இருக்கும். அதுக்கப்புறமா சைடில் வந்து டெம்போ, நீங்கள் டெய்லி என்ன டெம்போவில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு அது ஒரு சின்ன ஒரு மார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டேயில் வந்து மெட்ரோனோமில் 180 BPMல நீங்கள் ஸ்டார்ட் பண்ண. ஸோ 180 ரொம்ப ஜாஸ்தி, ஒரு 150 அந்த மாதிரி ஜாஸ்தி. ஸோ 150 அந்த பிபிஎம்மில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெய்லி உங்கள் ப்ராக்ரஸ் என்னவோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டேயில் நீங்கள் 150 ஸ்டார்ட் பண்ணுறீங்க, செகண்ட் டேயில் 160 அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ 4 minutes ஸ்ட்ரைட்டாக வாசிக்க முடியுதா பாருங்கள், ஸ்டாப் பண்ணாமல் 4 minutes ஸ்ட்ரைட்டாக வாசிக்க முடியுதா பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெய்லி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த நாளில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு 30 days நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா ஸோ 30th டேயில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் 30th டேயில் முடிக்கும் போது அந்த டெம்போ மாறுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ டெம்போ வந்து 10 இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 150லேருந்து 160 போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 2 கூட்ட பாருங்கள், இல்லாட்டி 5 டெய்லி கூட்ட பாருங்கள். 150 155 160 சில டைம் ரொம்ப இப்போ 190 தாண்டினோடனே 200 போகும்போது 5 கண்டிப்பாக கூட்ட முடியாது. ஸோ 191 192 அந்த மாதிரி டெய்லி நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் 30 days கழித்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு 150ல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட 30th டே நீங்கள் முடிக்கும் போது ஒரு 230 வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெக்னிக் மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் புது டாப்பிக்கோட பார்க்குறேன். ஓகே, பாய்.